Now you're watching New Eden TV. கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலியமாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் 1 பேதுரு 2 அதிகாரம் 3 இறைவசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு இந்த தினவசனம் மூலியமாக ஆண்டவர் யாரை போல நாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு குழந்தை எப்படி பாலுக்காக இயங்குமோ அதுபோல நாமும் கடவுளுடைய வார்த்தையை கடைப்பிடிப்பதற்கும் கடவுளுடைய வார்த்தையை தியானிப்பதற்கும் இயங்குபவர்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். இன்றைக்கு நாம் அனுதினமும் நாம் தேநீர் அருந்துவதற்கு அந்த பால் இன்றியமையாததாக இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேக பசும்பாலாக இருந்தாலும் சரி, பேக்கெட்டில் வரும் அந்த பாலாக இருந்தாலும் சரி, அதில் கலப்படங்கள் இருக்கிறது. அன்றாட வாழ்க்கையில் நானும் கூட பார்த்து வருகிறேன். பசும்பால் என்று சொல்கிறார்கள், அதிலும் தான் தண்ணியை கலந்து கலப்படம் செய்கிறார்கள். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இங்கு ஆண்டவர் கொடுக்கும் ஞானப்பாலிலே எந்த ஒரு களங்கமும் இல்லை. அது பரிசுத்தமானது. அது நீதியை பிறப்பிக்கும் ஒரு பாலாக இருக்கிறது. நமக்கு நித்திய வாழ்வை கொண்டு வரும் பாலாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பாலை, ஜீவனுள்ள பாலை நாம் அருந்த வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார். குழந்தைகளுக்கு எதுவுமே தெரியாது. அதாவது வெள்ளந்தியாக இருக்கிறார்கள் என்று சொல்வார்கள். குழந்தைகளுக்கு எந்த ஒரு தீய சிந்தனைகள் கிடையாது. அதனால்தான் சட்டத்தில் கூட, நீதிமன்றத்தில் கூட குழந்தைகளுடைய வாக்குமூலம் மிகவும் நம்பக்கூடியதாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. எதற்காக? ஏனென்றால் குழந்தைகள் பொய் சொல்ல மாட்டார்கள். அப்படியும் கூட ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், பிறந்த குழந்தைகளைப் போல திருவாசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலை அணுகும் ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுங்கள் என்று சொல்கிறார். இன்றைக்கு எத்தனையோ விஷயத்தில் ஆர்வம் இருக்கிறது. ஒவ்வொருவரையும் நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விஷயங்களில் ஆழமான ஒரு கருத்து இருக்கிறது, ஆழமான ஒரு விருப்பம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு கடவுளோட வார்த்தையிலே அதிக விருப்பம் கொண்டவர்கள் எத்தனை பேர் என்று கேட்டால் எத்தனை பேர் அதற்கு பதில் தருவார்கள்? அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவருடைய வார்த்தையை கைக்கொள்ளும் நபராக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். பல இறையியல் வல்லுநர்கள் கூறுகிறார். அவங்களாம் கூறுவது என்னவென்றால், கடவுளோட வார்த்தை நமக்காக கொடுக்கப்பட்டது. அதை ஆழ்ந்து தியானிப்பதற்கு இந்த இறையியல் என்ற படிப்பை நாங்கள் படிக்கிறோம் என்று சொல்கிறார். கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே, நாமும் கூட ஆழமாக கடவுளோட வார்த்தையை தியானிப்பதற்கு நமக்கு எத்தனை வேலைகள் இருந்தாலும் அதெல்லாம் முக்கியமில்லை என்று கருதி நாம் முதல் முக்கியத்துவத்தை கடவுளுக்கு நாம் செலுத்த வேண்டும். இன்றைக்கு எத்தனை பேர் ஏதோ வேலைகள் முக்கியம் என்று போகிறார்கள், தன்னுடைய திறமைகளை இந்த உலகத்துக்கு காட்டுகிறார்கள். ஆனால் அதற்கான பலன் கிடைக்கிறதா என்றால் இல்லை. அதுதான் அர்த்தம். இன்றைக்கு எத்தனை நிறுவனங்களில் இளைஞர்களுடைய சக்தியையும் அவர்களுடைய திறமைகளையும் உறிந்துவிட்டு அதற்குண்டான ஊதியத்தை கொடுக்காமல் இருக்கிறார்கள். இதெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது உலகத்தை விட கடவுளோட வார்த்தையானது உண்மையானது. கடவுளுடைய வார்த்தை மூலியமாகவே நம் வாழ்க்கையை நடப்பிக்கலாம் என்று ஆண்டவர் தெளிவாக கூறுகிறார். மறுபடியும் உங்களுக்கு நான் வாசிக்கிறேன். 1 பேதுரு 2 அதிகாரம் 3 இப்படியாக சொல்கிறது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். இன்றைக்கு நாம் கடவுளோட வார்த்தையிலே அதிகம் ஆர்வம் கொண்டவர்களாக கடவுளுடைய சுபாவத்தை, அந்த ஜீவனுள்ள வார்த்தையை நாம் தியானிக்கும் போது நமக்கு புரிய வரும். அதற்காக தான் நாம் தனிப்பட்ட
வேதாகம படிப்பு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தனிப்பட்டு காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அனுதினம் காலையில் நாம் எழுந்த பிறகு என்ன செய்கிறோம்? காலை கடமைகளை முடிக்கிறோம். அதுபோல அனுதினமும் கடவுளோட வார்த்தையை தியானிப்பது நம்மளுடைய வாழ்க்கையில் அன்றாடமாக பழகி போன ஒரு விஷயமாக அமைய வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு சில பேர் கடவுளோட வார்த்தையை தியானிப்பார்கள், வாசித்து விட்டு போவார்கள். ஆனால் அவர்களுடைய மனதிலே ஆண்டவரோட வார்த்தை அமர்ந்திருந்து அவர்களுடைய வாழ்க்கையிலே எதையாவது செயல்படுத்தி ஏதாவது மாற்றத்தை கொண்டு வந்திருப்பார்கள் என்றால் இல்லை. இதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எவன் என் வார்த்தையை கைக்கொள்கிறானோ அவன் பாக்கியவான். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நாம் கடவுளோட வார்த்தையை வாசிப்பது மட்டுமல்ல, தியானிப்பது மட்டுமல்ல, ஜெபிப்பது மட்டுமல்ல, சபைக்கு போய் நம்ம ஆராதனையில் கலந்து கொள்வது மட்டுமல்ல, நம்மளோட வாழ்க்கையிலே மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். அதை தான் இங்கே ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவர் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறார் தான். ஆனால் நம் வாழ்க்கையிலே ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிறோமா என்று அவருடைய கண் விழித்திருந்து பார்த்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, கடந்து வந்த பாதைகளை விட இனி வரும் பாதையிலே, இனி வரும் நாட்களிலே நம் கடவுளோட வார்த்தையை தியானிப்பது மட்டுமல்லாமல் இதை என் வாழ்க்கையிலே நான் எப்படியெல்லாம் செயல்படுத்த முடியும் என்று ஆண்டவரிடத்தில் ஜெப விண்ணப்பம் மூலியமாக ஏறெடுத்து இதை நாம் செயல்படுத்துவோமா? சோத்திரக்கத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்புநேசரே. அப்பா, நீர் இந்த வசனத்தை சொல்லப்பட்டது போல புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல உம்முடைய வசனத்தில் களங்கமில்லாத இந்த ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. அப்பா, உம்முடைய வார்த்தையிலே ஜீவன் உள்ளது, உம்முடைய வார்த்தையிலே நீதி உள்ளது ஆண்டவரே. உம்மது வார்த்தையிலே மனிதனுடைய வழிகள் உண்டது ஆண்டவரே. சோத்துக்கத்தாவே அப்பா, நீர் எங்களுக்கு எங்களோட வாழ்க்கையிலே எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று நீர் கற்றுத்தருகிறீர் ஆண்டவரே. எங்களுடைய பாதைகளை செவ்வைப்படுத்துகிறீர் ஆண்டவரே. பாவமான பாதையாக இருந்தாலும் அதை நேராக உன்னதமான பாதையாக நீர் மாற்ற சர்வ வல்லவர் படைத்தவர் ஆண்டவரே. சோத்துக்கத்தாவே எங்கள் அன்பு சகோதர சகோதரிக்கு நான் ஜெபிக்கிற கத்தாவே, இந்த நாள் முழுவதும் அவர்களோடு இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் இருந்து வெற்றி பெற செய்யும். சோத்துக்கத்தாவை துதிக்கிறோம், இயேசு மூலியமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். Now you're watching New Eden TV.